ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிண்டியா சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உளுந்தம்பருப்பு சட்னி. அது எப்படி பண்ணலாம் சிம்பிளாக டேஸ்டியாக, வாங்க வீடியோக்கு போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 4 வத்தல், சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பவுல் நிறைய உளுந்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கறி லீஃப், கொஞ்சமாக தேங்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், தேவையான அளவு கொத்தமல்லி இலை. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பவுல் நிறைய உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். உளுந்தம்பருப்பு அரைக்கும் போது வளவளப்பு தன்மையாக இருக்கும். அதனால நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே ஆயிலில் 4 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கி வரட்டும். இது கூட கொஞ்சம் கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட எண்ணெய், கடுகு, வத்தல், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசைக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.